இனிமே அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை இதுதான் என்னுடைய மந்திரம். அது மட்டும் இல்ல, வீட்டை விட்டு வெளியில போனா ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணாம வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். அனாவசியமா வீட்டை விட்டு வெளியிலயும் போக மாட்டேன். என் வீட்டுக்கு வாங்க, நான் சோறு போடுறேன். ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அப்பா, இந்த புது வருஷத்துல நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். என்ன அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னா? அந்த மாதிரி தப்பான சபதம் எல்லாம் நான் எப்பவும் எடுக்கிறது இல்ல. கரெக்ட். வருஷம் மாறலாம், நான் வளர்த்த பொண்ணு மாறலாமா? புது சபதம் என்ன? தினம் ஒரு திருக்குறளை மனப்பாடம் செய்வது. இது சபதம் இல்ல, பழக்கம். 2 வயசு 3 வயசு குழந்தையெல்லாம் அப்பா 1330 திருக்குறளையும் தலைகீழ் ஒப்பிச்சு கண்ணா பின்னான்னு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. இந்த வயசுல தினம் ஒரு குறளை மனப்பாடம் பண்ண போறேன்னு சொல்றியே, அதுதான் வேடிக்கையா இருக்கு. ஐயா, எனக்கு ஏற்கனவே திருக்குறள் எல்லாம் நல்லா தெரியும். நான் சொல்றது திருப்பாவை, திருவம்பாவை, தேவாரம், திருப்புகழ் இதோட சேர்த்து குறளையும் சொல்ல போறேன்னு சொல்றேன். நல்ல விஷயம்தான். இத்தனையும் செஞ்சுட்டு கையை ஒங்கினா அது கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்குமே. அந்த வகையில ஏதாவது சேஞ்சஸ் உண்டா? உண்டுப்பா. இனிமே வாரத்துக்கு ஒரு நாள் தான் கை வாங்குவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான். அறிவு இருக்கா? நீங்க என்ன லூசா? வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லுவேன். நீ சொல்றது ஒரு மாறுதலா இல்லாட்டியும் லேசா ஒரு ஆறுதலா இருக்கு. அப்பா, இந்த வருஷத்துல இருந்து வாயில்லாத ஜீவன்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பா இருப்பேன். மீரா, இப்பவாவது உன் புருஷன்கிட்ட அன்பா இருக்கணும்னு உனக்கு தோணிச்சே? வாங்க. நான் சொல்றது அந்த வீணா போன மனுஷனே இல்லப்பா. ஆடு, மாடு, நாய், பூனை, கிளி இந்த மாதிரி வாயில்லாத ஜென்மங்களை. மீரா, நீ அடிச்சா நான் தாங்கிப்பேன், உன் புருஷன் தாங்கிப்பான். இந்த வாயில்லாத ஜீவன்களை பத்தி நல்லா யோசனை பண்ணி பாரு. இனிமே அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை இதுதான் என்னுடைய மந்திரம். அது மட்டும் இல்ல, வீட்டை விட்டு வெளியில போனா ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணாம வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். அனாவசியமா வீட்டை விட்டு வெளியிலயும் போக மாட்டேன். இந்த புது வருஷத்துல உங்க சபதம் என்னப்பா? நீ சொல்றது எல்லாத்தையும் நம்பறதுக்கு முயற்சி பண்றேன். அப்பா, ஜனவரி 1 இருந்து எனக்குன்னு ஒரு டைரியை நான் போட்டு வச்சுக்குவேன். அதுல நான் செய்யற நல்ல காரியத்தை எல்லாம் தினமும் நான் எழுதி வைப்பேன். வேணா பாருங்க. மீரா, உன்னுடைய சபதம், டைரி எல்லாம் டெம்பரரி. நீ மாற முடியாது. மாறினா நீ மீரா இல்ல. இல்லப்பா, நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் எப்படி மாறினேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா கடைபிடிக்கிறேன். என்ன கோபப்படுத்தினா கூட நான் பொறுமையா தான் இருப்பேன். அப்படியா? நீ 50 எண்ணு, அதுக்குள்ள உன்னை பழைய மீராவா நான் மாத்தி காட்டுறேன். நீங்க தான் தோத்து போவீங்க. நான் எண்ணட்டுமா? என்ற 1 2 ஏன்னு கேக்குறேன். என்ன 50 என்ன சொல்லிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் என் டயத்தை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? என்ன முட்டாள நினைச்சீங்களா? நான் 50 என்ற நேரத்துல நான் அடுப்படியில பாதி வேலையாவது முடிச்சிட்டு இருப்பேன். நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேன்னு இப்பவாவது புரிஞ்சிட்டீங்களா? நல்லா புரியுது, ரொம்ப நல்லா புரியுது. இத பாருங்க, ஏன் பொறுமையா புரிஞ்சுக்காத ஆளுங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. போங்க வெளியில, முதல்ல போங்க. கோடி இல்லாத புலியும் கிடையாது, கோபம் இல்லாத மீராவும் கிடையாது. இவளாவது மாறுறதாவது. பசிக்குது, காது அடிக்குது, தலை சுத்துது. யாராவது சோறு போட்டா பரவாயில்லையே. பெரியவரே, என்ன பண்ணுது? முதல்ல இருந்து மறுபடியும் சொல்லவா? பசியா இருக்குது, யாராவது சோறு போடணும், அதுதானே கான்செப்ட். சோறு போட்டால் உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, என்னோட என் வீட்டுக்கு வாங்க, நான் சோறு போடுறேன்.
நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். இன்னும் நான் சோறையே போடலையே. போட்டதுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கணும். வாங்க, மெல்ல மெல்ல. முடியல. உங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் கிடையாதா? 6 ஆம்பளை பசங்க, சொந்த வீடு வாசல் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் இப்படி ஒரு நிலைமை? அவங்க பூரா ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்னை அடித்து விரட்டிட்டானுங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன கொடுமை பண்ணினீங்க? அப்பப்போ சாப்பிடணும்னு சொல்லுவேன். அதுக்கு அடிச்சு விரட்டிட்டாங்க. ஆமாங்க. ஆமா, உங்க சம்சாரம் ஒன்றும் சொல்லலையா? அது ஏன் கேட்குறீங்க? சோறு சோறுன்னு அலையிற அந்த மனுஷனை அடித்து விரட்டுங்கன்னு ஏவி விட்டதே என் சம்சாரம் தான். அடப்பாவுமே, 4 பக்கமும் நாரி போயிருக்கீங்களே. ஐயோ, சோறு போடுங்களேன், பசிக்குது. வாங்க மீரா, தெருவில் இறங்கி நான் ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லுவியே, ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், அங்கே யாரு? மைண்ட் வாய்ஸ். மீரா, யாருப்பா இது? கொசுரா கிடைக்கிற கொத்தமல்லி மாதிரி கூடையா கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? மீரா பசி மயக்கத்தில் சுருண்டு கிடந்தாரு, பாவமா இருந்தது. நீ தான் டெய்லி ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லியிருக்கியே, அதான் சோறு போடுறேன்னு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். உட்காருங்க. ஒலை வைக்கணுமா இல்லை வடிச்சு ரெடியாக இருக்கா? ரெடியா இருக்கு, உட்காருங்க. ஆமாம் அன்னலட்சுமி, நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். சாப்பிடுங்க, உட்காருங்க. உங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றேன்னு தப்பா நினைக்க இல்ல கூடாது. இல்ல இல்ல இல்ல. கூட உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன், நீங்களே முடிவு கட்டிட்டீங்களா? நான் சரி, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஆயிப்போச்சா? இன்னும் ஏதாவது இருக்குதா? சரி, பரவாயில்ல. அப்பா, இவரை ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்படியே கையில் ஒரு 100 ரூபாயும் கொடுத்துருங்க. வாங்க. நான் எங்க இருக்கிறேன்? இது எந்த இடம்? ஓ, பசி மயக்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்புறம் கேட்குறேன். இது எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? சுந்தரமூர்த்தி, ராமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கணேசமூர்த்தி, மந்திரமூர்த்தி, ஒரு பையன் பேரை விட்டுட்டீங்களே. நாராயணமூர்த்தி. ஏன்பா இந்த ஆள் என்ன கொஞ்சம் மென்டலா? தெரியலையே, பசிக்குதுன்னு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தா சோத்தை தின்னுட்டு இப்படி பேசுறான். ஐயா, உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, அங்க கொண்டு போய் விட்டுடுறோம். கிருஷ்ணமூர்த்தி, ராமூர்த்தி. போனா போதுன்னு உன்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா நீ என்ன இப்ப எங்க உயிரை வாங்குற? அப்பா திட்டாதீங்கப்பா, வயசானவரு. வயசாச்சே, அறிவு வேணாம். சந்திரலேகா, சந்திரலேகா, சந்திரலேகாவா? சந்திரலேகா, சந்திரலேகா. என்னது, நம்ம வீட்டுக்குள்ள போறான்? விட்டுருங்க, அப்படியே வெளியில போயிடுவாரு. ஐயா சாமி, ஐயா சாமி, உனக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் யாருன்னா தெரியுமா? நானே பிரச்சனையில் இருக்கேன், இப்போ வந்து ஆர்டிஓ அது இதுன்னு கேட்டுக்கிட்டேன். ஆமாம், இந்த ஆள் என்ன இங்கே சுற்றிட்டு இருக்காரு? இவரு உங்களுக்கு தெரியுமா? முத்தையான்னு பேரு, 6 பசங்க. அப்படின்னா அவரை கொண்டு அவர் வீட்டுல விட்டுடுங்க. ஏன்னா திடீர்னு அவருக்கு நினைவு போயிடுச்சு. வயிறார சாப்பாடு போட்டிங்களா? ஆமா. அதான் தப்பு. அவருக்கு ஒரு பெக்யூலியர் வியாதி. வயிறார சாப்பிட்டாருன்னா மெமரி லாஸ் ஆயிடும். ஐயா, 4 பருக்கைக்கு மேல சோறு கிடையாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. சோறுன்னு அலைஞ்சதுனால தான் வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. இப்ப இவர் எப்படிடா வெளியில அனுப்புறது? லேஸ்ல போக மாட்டாரு. இப்படித்தான் போன வருஷம் ஒருத்தர் வீட்டுல சாப்பிட்டுட்டு 6 மாசம் அங்கேயே சுத்திட்டு இருந்தாரு. நீங்கெல்லாம் யாரு?
என்னப்பா அது? ச்சே, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி இறக்கப்பட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? பாச்சா, ஆளுக்கு ஒரு கை கொடுத்து அந்த ஆளை தூக்கிக்கிட்டு போய் எங்கேயாவது விட்டுலாம்டா. உனக்கு முத்தியாவோட டெக்னிக் பற்றி தெரியாது. எந்த வீட்டு உள்ள நுழைஞ்சாலும் அந்த வீட்டு அட்ரஸை பாக்கெட்லேயே வச்சுப்பாரு. நீ எப்படியாவது கொண்டு போய் விட்டா கூட பார்க்குறவங்க அந்த ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இல்லாம காலை சுத்தின பாம்பு மாதிரி இப்படி கழுத்த இருக்கிறாரு. சொந்த வீட்டில் சோறு போடுறதில்ல, சோறு கண்டாட சொர்க்கம்னு தங்கிடுறாரு. ஓவரா சாப்பிட்டா தூக்கம் வரும், நினைவு எப்படிடா போகும்? அவருக்கு போகுதே, நீ நம்பித்தானே ஆகணும். ஐயோ, பேசாம ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடலாமா? அவங்க பசங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுது அவங்க அப்பா நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னுட்டு உங்க 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அவ்வளவு ரோஷம் இருக்கிற பிள்ளைங்களா இருந்தா வீட்லயே வச்சிருக்கணும். அப்படியும் போக முடியல, இப்படியும் போக முடியல. நீங்க கவலைப்படாதீங்க. முத்தியாவோட ஃபேமிலி டாக்டர் காலத்தினாதான் என் ஃப்ரெண்டு தான். அவரை கூட்டிட்டு வந்தா இவருக்கு எப்ப நினைவு வரும்னு சொல்லிட்டு போறாரு. சீக்கிரம் போய் கூட்டிகிட்டு வா. முதல்ல அவர் இருக்காரான்னு பாக்குறேன். ஊர்லப்பா எல்லாம் உங்கனால தான். மீரா, நாளையிலேருந்து சோறு குழம்பெல்லாம் செஞ்சு பரல் மேல வச்சிரு. நமக்கு வேணும்னா ஏறி தின்னுக்கலாம். அதை விட நாளையில இருந்து அடுப்பே பத்த வைக்க போறதில்ல. சோறுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே அந்த ஆளுக்கு சுரண்டி தின்னணுன்ற எண்ணம் வருது. ஐயா சாமி, இவர் தான் டாக்டர். டாக்டர், இவர் தான் முத்தையாவை கண்டுபிடிச்சவர். என்னவோ அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி அறிமுகப்படுத்துற. பசியால துடிச்சுக்கிட்டு தான் கூட்டிக்கிட்டு வந்தேன். கூப்பிட்டுட்டு வந்ததோடு நிறுத்திக்க வேண்டியதானே? அது என்னையா கெட்ட பழக்கம்? வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சோறு போடுறது எங்கேயா கத்துக்கிட்டீங்க? என்ன டாக்டர் பேசுறீங்க? நம்ம வீடு தேடி யார் வந்தாலும் அவங்க வயிற்ற ரொப்பி வாசல் வரைக்கும் கொண்டு தள்ளி விடுறதானே நம்ம பண்பாடு. உங்க பண்பாட்டை தூக்கி பரல்ல போடுமா? இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு பேர் துர்கா, முத்தையாவோட பேத்தி. இந்த பொண்ணுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? நான் ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க தாத்தா தான் எனக்கு துணையா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப அவர் நினைவில்லாம இருக்காரு. என்னையே யாருன்னு கேக்குறாரு. எப்படி என் கல்யாணம் நடக்கும்? அவருக்கு நினைவு போனதுக்கு காரணமே நீங்க தான். அவர் குணமாவற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். மீரா, சாதாரண கிழவன் நினைச்சேன். அவன் பின்னாடி பெரிய சரித்திரமே இருக்கு. ஐயா சாமி, இப்ப அந்த முத்தையா எங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க. கொன்னுட்டீங்களா? நானும் எங்க அப்பாவும் ஏதோ வேலையா இருந்தோம் டாக்டர். வந்து பாக்குற போது வடிச்சு வச்ச சோத்துல இறக்கி வச்ச குழம்ப கொட்டி உருட்டி உருட்டி உள்ள தள்ளிட்டு இருந்தாரு. மிரட்டி பாத்திரத்தை புடுங்கனா இழந்து போயிட்டாரு. ஐயோ, ஏன் இவ்வளவு தப்பு பண்ணினீங்க? என்ன டாக்டர் நீங்க? சோத்த தின்ன எங்கேயாவது நினைவு போகுமா? புதுசா இருக்கு. இதுக்கு பேரு ஃபுல் மீல்ஸ் ஃபோபியான்னு பேரு. சோறு உள்ள இறங்க இறங்க அவரோட நினைவுகள் மெல்ல மெல்ல போய்கிட்டே இருக்கும். என்ன டாக்டர், நானும் 3 வேளை திங்குறேன், எனக்கு நினைவு போகலையே. தீராத வடு, ஆறாத காயம், மாறாத கனவு. நீங்க எழுதின பேக்கெட் நாவல்ஸா? இல்லை, இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் அடிமனசில் சில பேருக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கும். அது வேற ஒரு பரிமாணத்தில் வெளிப்பட்டு விளிம்புக்கு வரும்பொழுது தன்னை அறிந்தும் அறியாத, புரிந்தும் புரியாத, இனந்தெரியாத ஒரு கலவரமாக மாறி சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் நடுவில் இருக்கிற சிக்னலை கட் பண்ணிடும். அதனால தான் அவருக்கு நினைவுகள் போயிடுது. ஏப்பா, இந்த முத்தையாவுக்கு நினைவு போனதுக்கு பதிலா இந்த டாக்டருக்கு நினைவு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உடனடியே தாத்தாவை பார்க்கணும். தாத்தா எங்க? தோட்டத்தில் சுத்திக்கிட்டு இருப்பாரு, போய் பாரு. ஏன் டாக்டர், முத்தையாவுக்கு நினைவு வர்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம உங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டா? எனக்குன்னு சொந்தமா ஹாஸ்பிட்டலே கிடையாது. இந்த கோட்டு கூட நைட் டியூட்டி டாக்டர் நடராஜனோடது. ஏன் டாக்டர், முத்தியாவுக்கு சாப்பாட்டு மேல வெறுப்பு வரும்படியா படினா நினைவு திரும்புமா? திரும்பும். ஆனா அதுக்கு மட்டமான சாப்பாட்டுக்கு நாம எங்க போறது? இதோ பாச்சா ஒய்ஃப் செய்யற சபையில ஒருவேளை சாப்பிட்டா போறோம், நினைவு வந்துடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒன்று வேணா பண்ணலாம்.
முத்தையாவை நேரம் குத்தாலத்துக்கு கூட்டிட்டு போய் கொற்ற அருவியும் கீழே நிறுத்தி வச்சு தலையில தண்ணி பட்டா தன்னால நினைவு வரும். எங்க செலவுல நீங்க குத்தாலம் பார்க்கணுமா? நல்ல கதையா இருக்கே. டாக்டர், பேசாம முத்தையாவை 40 கிலோமீட்டர் நடத்தியே கூட்டிட்டு போனா சாப்பாடு செரிமானம் ஆகி மறுபடியும் பசின்னு அலறுவார். அந்த ஸ்டேஜில் விட்டுட்டா என்ன சொல்றீங்க? தோபாரு பாச்சா, இப்போ அவருக்கு நினைவு மட்டும்தான் போயிருக்கு. நீ சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சா மூளை ரிவர்ஸில் போய் வெறி பிடிச்ச பைத்தியம் ஆயிடுவான். கடவுளே, எந்த நேரத்தில் முத்தியா என் கண்ணில் பட்டானோ இப்போ நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வேற தாத்தாவுக்கு குணமானாதான் இங்கிருந்து கிளம்புவேன்னு அட்டம் பிடிக்கிறான். இந்த பாருங்க, இந்த மாதிரி கேஸ் அப்படியே விட்டுட்டு போறது தொழில் தர்மம் இல்லை. அதனால முத்தியா குணமாற வரைக்கும் நானும் கூடவே தான் இருக்கணும். என்ன சொல்ற பாச்சா? நான் ஏன் சொல்றீங்க? நாம்னு சொல்லுங்க. தாத்தா தாத்தா, என்ன தெரியுதா தாத்தா? நீ யாரு? நான் துர்கா தாத்தா. தாத்தா, நான் துர்கா தாத்தா. துர்கா, ஏதாவது முயற்சி பண்ணி பாத்தியா தாத்தாவுக்கு நினைவு திரும்பறக்கு? நான் எவ்வளவோ பேச்சு கொடுத்து பார்த்தேன். ஆனா அவர் யாருன்னு என்ன கேக்குறாரு தவிர அவருக்கு யாருன்னு அவரை தெரியவே இல்ல. நீ வேணா உங்க வீட்டை கூட்டிட்டு போய் பாரு. ஏன்னா இது புது இடம்ங்கிறதுனால மெமரி ஸ்ட்ரக்கா இருக்கா என்னமோ. பிரயோஜனமே இல்ல. எனக்கு இருந்த ஒரே ஹோல்டு என் தாத்தா தான். இப்ப அவருக்கே இப்படி ஆனதுனால என் கல்யாணம் நடக்காமலே போகுது. அப்படியெல்லாம் பேசாத. எங்க அப்பாவுக்கு உன் தாத்தா வேஷம் போட்டாவது உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆண்டி, தாத்தாவை பத்தின ரகசியம் ஒண்ணு நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னம்மா சொல்ல போற? அவரு உங்க தாத்தாவே இல்லையா? அவர் என் தாத்தா தான். அவர் ஒரு பழைய நாடக நடிகர். அப்ப அவருக்கும் சந்திரலேகான்ற ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருந்தது. ஒரு நாள் தாத்தாவும் சந்திரலேகாவும் தனியா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்களாம். அப்போ திறந்திருந்த கிணத்துல சந்திரலேகா தவறி விழுந்து இறந்துட்டாங்களாம். அந்த ஷாக் தாத்தா மைண்ட்ல அப்படியே செட் ஆயிடுச்சு. அதுக்கும் வண்டியா கொட்டிக்கிட்டு நினைவு போறதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? அந்த சந்திரலேகா வீட்டுல பெரிய விருந்து சாப்பிட்டு காலார நடந்து வந்த போதுதான் சந்திரலேகா கிணத்துல விழுந்துட்டாலாம். தன்னாலதான் சந்திரலேகா செத்தான்ற வெறுப்புல தாத்தா கண்டுபிடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் யாரு, எங்க இருக்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா? ஒரு தடவை தாத்தாவோட டைரியை எடுத்து பார்த்தப்பதான் இத்தனை விஷயமும் அவர் எழுதி வச்சிருந்தாரு. இது ஏதோ வியாதி நல்ல டாக்டர் சொல்றாரு. அப்படி சொல்லிதான் அவர் பணத்தை கறந்துகிட்டு இருக்காரு. அப்போ உங்க தாத்தா குணமாகணும்னா நாம என்ன பண்ணணும்? அந்த சந்திரலேகா வரணும். அவதான் செத்துட்டாளேமா. நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு அவளே வந்து சொல்லணும். சொன்னா தாத்தா அவ நினைவுல இருந்து வெளியே வருவாரு. அவ வீட்டுல சாப்பிடறதா நினைச்சு அளவுக்கு அதிகமா சாப்பிட மாட்டாரு. ஆண்டி, அந்த சந்திரலேகாவா நீங்க வரணும். நானா? என்னம்மா சொல்ற? அந்த சந்திரலேகா எப்படி இருப்பா, எப்படி பேசுவானே தெரியாத. அவளை யாரும் பார்த்ததே இல்ல. அதனால நான் தான் சந்திரலேகான்னு சொல்லி வாங்க, நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லுங்க. தாத்தா மனசை மாத்துங்க. நான் எப்படிமா? என்ன நீ? உங்களால கண்டிப்பா முடியும் ஆண்டி. முத்தையா, முத்தையா. யார் நீ? நான் தான் உன்னோட சந்திரலேகா. சந்திரலேகா? சந்திரலேகா? ஆமா, சந்திரலேகா. சந்திரலேகா? இல்ல, நீ கணத்துல விழுந்துட்ட, நீ செத்துட்ட. இல்ல முத்தையா, உன் கூட நடந்து வந்துட்டு இருந்த போது நான் கிணத்துல விழுந்தது நிஜம். ஆனா நான் செத்துட்டேன்னு நினைச்சு நீ போயிட்ட. ஆனா நான் பாசி படிஞ்ச கிணத்துல பல்லி மாதிரி தொத்தி மேல வந்துட்டேன். அப்ப ஏன் என்ன வந்து பார்க்கல? உன்னை பார்க்க பல இடங்கள்ல முயற்சி பண்ணினேன். அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ எப்படி? வருத்தப்படாத, நான் உயிரோட தான் இருக்கேன்.
உன் வீட்டில் நான் கடைசியாக விருந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நீ கிணத்துல விழுந்து செத்துட்ட. அதனால் உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் வாரி வாரி சோத்தை தின்னுட்டு உன்னை பற்றி நனவழியே முழுகிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் வராது. முத்தையா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன? இனிமே பேய்த்தனமா நீ சோத்த திங்க மாட்டேன்னு. இப்போதான் நீ உயிரோட இருக்கிறியே, உன்னை பற்றி எதுக்காக நான் வருத்தப்படணும்? வாரத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன். இனிமே என் நினைவு போகாது. வெரி குட். உடனடியே உங்க பேத்தி துர்கா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிச்சயமா. ஆமா, உன் வீடு எங்க? இப்பதானே சொன்னேன் என்னை பத்தின நினைவே உங்களுக்கு இருக்க கூடாதுன்னு. சரியா? சரி. சரி. சபாஷ் மீரா, மனோதத்துவ முறையில் முத்தியாவை குணப்படுத்திட்ட. ஏன் டாக்டர், உங்களுக்கு இருந்த ஒரே பேஷண்ட்டும் குணமாயிட்டானே, இனிமே சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? பாச்சா கிட்ட தான் 2 கிட்னி இருக்கு. கொன்னுடுவேன். நீ பட்டினியா இருக்க கூடாதுன்னு ஏன் கிட்னி எடுக்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். ஆமா ஆமா, என் செலவுல நான் பெரிய விருந்து வைக்கிறேன். பெரிய விருந்து வைங்க, ஆனா நீங்க சாப்பிடக்கூடாது. பாத்தீங்களா, இந்த உலகத்துல பசிங்கிற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா பொண்டாட்டி புருஷனை மதிக்க மாட்டா, பிள்ளைங்க பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க, தொழிலாளிங்க முதலாளிங்களை மதிக்க மாட்டாங்க. பசிங்கிற அச்சில தான் இந்த உலகத்தையே சுழல விட்டுருக்கான் கடவுள். அதனால நாம எப்பவும் கடவுளை நினைக்கணும். என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.